சமுதாயம் மற்றும் மதப் பின்னணி. நம் ஆண்டவர் இவ்வுலகில் மனிதராய் வாழ்ந்து வந்தபொழுது இஸ்ரேல் தேசத்தில் மக்கள் அவரவர் தாம் செய்யும் தொழிலால் வேறுபடுத்தப்பட்டனர். உழவர், தச்சர், மேய்ப்பர், வரி வசூலிப்போர், வணிகர், மீனவர் என குலத்தொழில் வாரியாக மக்கள் பல்வேறு பிரிவுகளில் வாழ்ந்தனர். அடிப்படை கல்வி 12 வயது வரை ஜெப ஆலயங்களில் கற்றுத்தரப்பட்டது. அதன்பின் மேலும் கற்றுத்தேர விருப்பமுள்ளோர் அதற்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று வேதபாட சாலையில் சேர்ந்து கற்க வேண்டும். பண்டைய இந்தியாவில் இருந்தது போலவே குருவிடம் சிஷ்யனாக சேர்ந்து பாடங்கள் கற்கலாம். எருசலேமில் கமாலியேல் போன்ற குருக்கள் தனி பாடசாலை வைத்திருந்தனர். மேற்கொண்டு படிக்க முடியாதவர்கள் தங்கள் குலத்தொழிலை தொடர்வர். அரசு அலுவல்களில் விருப்பமுள்ளோர் மிகுந்த பணம் கொடுத்து ரோம குடியுரிமை பெற்று அரசு அலுவல்களில் சேருவார்கள். இறை சார்ந்த அமைப்புகள் யூதர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்று இருந்தன. சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர்கள் மற்றும் ஜனத்தின் மூப்பர் என பல பிரிவுகள் இதில் அடங்கும். அவர்களைத் தவிர்த்து சமுதாயத்தில் மறைந்து வாழ்ந்த சில அமைப்புகளையும் நாம் காணலாம். இல்லற வாழ்வை தவிர்த்து துறவறம் பூண்டு மலைக்குகைகளில் குழுவாக கூடி வாழ்ந்து வாக்களிக்கப்பட்ட மேசியாவின் அரசை எதிர்நோக்கியிருந்த எசீனஸ் என்ற ஒரு கூட்டமும் இக்காலகட்டத்தில் இருந்தனர். ஏறத்தாழ 4000 பேர் இவ்விதம் வாழ்ந்து வந்தனர் என்று பிளினி குறிப்பிடுகிறார். இவர்கள் சவக்கடல் ஓரம் கும்ரான் மலைக்குகைகளில் மடாலயங்கள் அமைத்து வாழ்ந்தனர். பாபிரஸ், தோல் மற்றும் தாமிரத் தகடுகளில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பல புத்தகச் சுருள்களை குகைகளில் மண்பாண்டங்களில் மறைத்து வைத்து பாதுகாத்தனர். கிபி 70இல் ரோமப்படைகளால் சூழப்பட்டபோது குகைகளில் ஒளிந்திருந்த அவர்கள் அங்கேயே மரித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 1947இல் இப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் இந்த குகைக்குள் பாதுகாக்கப்பட்ட வேதத்தின் பல பகுதிகளை கண்டெடுத்தனர். வன்முறைகளால் ரோம அரசின் பிடியில் இருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க போர்க்குணம் கொண்ட ஜெலட்ஸ் என்னும் தீவிரவாதிகள் அவ்வப்போது அரசியல் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர். இவர்கள் வரி விதிப்பிற்கு என்று ரோம அரசு நடத்திய குடிமதிப்பு நடவடிக்கைகளை வன்மையாக எதிர்த்தனர். அந்நியரின் ஆதிக்கத்திற்கு துணை போவார் யாராயிருந்தாலும் அவர்கள் யூதர்களே ஆனாலும் அவர்களைக் கொல்லவும் தயங்கமாட்டார்கள். எப்போதும் தங்களுடன் கூடிய ஆயுதங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருந்ததால் அவர்கள் சிக்காரி கிரேக்கத்திலும் ஹிந்தியிலும், அதாவது வேட்டைக்காரன் என்று அழைக்கப்பட்டனர். கனனாயியோஸ், கானானியன் என்று அராமைக் மொழியில் கூறுவர். கிபி 73இல் நடந்த மாபெரும் கிளர்ச்சியில் இவர்கள் ரோம படையால் சுற்றி வளைக்கப்பட்டபோது கூட்டமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள். கானானியனாகிய சீமோன் என்பவர் இந்த குழுவில் தீவிரவாதியாயிருந்து பின் ஆண்டவரின் போதனையால் ஈர்க்கப்பட்டு வன்முறையை கைவிட்டு அன்பின் சீடரானார். எதிரெதிரான கொள்கைகளைக் கொண்ட வரி வசூலித்த மத்தேயுவும் தீவிரவாதியான சீமோனும் இணைந்து இயேசுவை பின்பற்றியது அவர்களின் மனமாற்றத்தை நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. சதுசேயர் தாவீது மற்றும் சாலமோனின் ஆட்சியில் பிரதான ஆசாரியராக இருந்தவர் சாதோக். இந்த சாதோக்கின் வம்சாவளியினர் சதுசேயர் ஆவர். முதல் நூற்றாண்டில் இவர்கள் ஆளும் வர்க்கத்தினராய் அரசு செல்வாக்குடன் பணபலமும் படைபலமும் பெற்றிருந்தனர். ஆம், அவர்களுக்கு என்று தேவாலயக் காவல்படை இருந்தது. சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தண்டனை கொடுக்க ரோம அரசிடம் அதிகாரமும் பெற்றிருந்தனர். சதுசேயர் தேவ தூதரை நம்பமாட்டார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுவதை நம்பமாட்டார்கள். அற்புதங்களை விசுவாசிக்க மாட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தனர். பிரதான ஆசாரியரின் தலைமையில் இருந்த ஆலோசனைச் சங்கத்தில் கணிசமான அளவு சதுசேயர் உறுப்பினராக இருந்தனர். சமயம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் அந்த ஆலோசனை சங்கம் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்துடன் கட்டளைகளின் புத்தகம் என்ற ஒன்றையும் இவர்கள் சேர்த்து வைத்திருந்தனர். இப்புத்தகத்தில் யாரெல்லாம் கல் எறியப்பட வேண்டும், யாரெல்லாம் கழுத்தை நெரித்து தூக்கிலிடப்பட வேண்டும், யாரெல்லாம் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என ஒரு நீண்ட கொலைகார பட்டியலையும் தயாரித்து வைத்திருந்தனர். ஆனால்
மரண தண்டனை நிறைவேற்றும் அதிகாரம் மட்டும் ரோமர்களிடம் இருந்ததால் பற்கள் பிடுங்கப்பட்ட நிலையில் இருந்தனர். பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் ஏதேனும் தப்பித்தவறி குற்றம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அதைச் சுற்றி சற்று விசாலமான வேலியடைகிறோம் என்று கூடுதல் வாய்மொழி கட்டளைகளையும் வித்தியாசமான சம்பிரதாயங்களையும் சேர்த்துவிட்டிருந்தனர் பரிசேயர். யாத்ராகமம் 13:9 கூறியபடி எழுத்தின்படியே நியாயப்பிரமாணத்தை ஒரு சிறு தோல்பெட்டியில் பொதிந்து தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் கட்டிக்கொள்வர். மத்தேயு 23:5 நம் ஆண்டவர் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி பரிசேயர் வீதிகளில் சுற்றுவதை குறிப்பிடுகிறார். பரிசேயர் என்றவுடன் வேதத்தை கரைத்துக் குடித்தவர் என்று நினைக்க வேண்டாம். இவர்களில் மெஜாரிட்டி படிப்பறிவு இல்லாதவர்தாம். நியாயப்பிரமாணத்தின் உத்திகளை சொல்லித் தருகிறோம் என்று வெறுமனே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பட்டியலிட்டுவிட்டு கற்பனையின் சாராம்சத்தை அறியத் தவறியவர்கள். உதாரணத்திற்கு, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிப்பாயாக என்பது 4ஆம் கட்டளை. ஆனால் பரிசேய முறைப்படி ஓய்வு நாளில் செய்யத்தகாதவை என 39 செயல்களை பட்டியல்படுத்தியிருந்தனர். ஒருவன் படுக்கையை எடுக்கக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, விதைக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது, கிழிக்கக்கூடாது, தைக்கக்கூடாது, கட்டக்கூடாது, இடிக்கக்கூடாது, தீ மூட்டக்கூடாது, எரிகிற தீயை அணைக்கக்கூடாது, 2 எழுத்துக்கு மேல் எழுதக்கூடாது, 2 எழுத்துக்கு மேல் அழிக்கக்கூடாது. ஆனால் ஓய்வு நாளில் குழியில் விழுந்த ஆட்டை தூக்கிவிடலாம், விருந்து வைத்து உபசரிக்கலாம், 1 மைல் தூரம் நடக்கலாம். அதற்கு மேலும் நடக்க வேண்டுமெனில் கொஞ்ச நேரம் அங்கு உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணீர் குடித்த பின் மீண்டும் 1 மைல் தூரம் நடக்கலாம். தங்கள் வசதிக்காக அது வீட்டில் இருந்து புறப்பட்டதாக அர்த்தங்கொள்ளப்படும். இன்றைக்கும் இஸ்ரேலில் சனிக்கிழமைகளில் லிஃப்ட் எல்லா தளத்திலும் நின்று செல்லும். லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணினால் வேலை செய்தது போல ஆகிவிடமாம்.